ஹாய் ஆல். எல்லாரோட சில்க் சாரீஸ்லேயுமே டேசில்ஸ் வந்து ரெடிமேடாக வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது சில்க் த்ரெட் வச்சு ஒரு டேசில் நம்மளே க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து ஒரு 5 ஸ்டாண்ட்ஸாக ஏதாவது ஒரு அட்டையில் நீளமாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஹோல் போட்டு அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நாட் போடுங்க. நாட் போடும்போது அது கொஞ்சம் நல்லா சேஃபாக வர்றதுக்காக அந்த நாட்டுக்குள்ளார பெரிய நீடில் ஏதாவது உள்ளே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 4 த்ரெட் எடுத்து ஒவ்வொரு செட்டாக அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லேயரில் வந்து 4 த்ரெட்டு போடுவீங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து 4 இன்ச் டிஸ்டன்ஸில் அந்த 4 த்ரெட்டு முடிச்சதுக்கப்புறம் 1 இன்ச் டிஸ்டன்ஸில் அடுத்த டேசலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேசலும் செகண்ட் டேசலுக்கு ஹாஃபையும் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு நாட் போடுங்க. ஏன்னா அது சில்க் த்ரெட் அப்படின்றதுனால உங்களுக்கு லூஸாக கலண்டு வந்துடும். ஸோ நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த நீடில் வந்து உள்ளே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல நமக்கு நாட்டு தேவையோ அங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து 4 இருக்கும், செகண்ட் லைனில் 3 இருக்கும், தேர்ட் லைனில் வந்து 2 இருக்கும். லாஸ்ட்டாக சிங்கிள் வரும்போது ஒரு பஞ்ச் ஆஃப் சில்க் த்ரெட்ஸ் எடுத்து உள்ளே விட்டு ஒரு ஹேங்கிங் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா க்யூட்டாக அது அழகாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி மெத்தட் தான் இது. ஸோ நிறைய சில்க் சாரீஸில் வந்து உங்களுக்கு இப்போது டேசல் வர்றது கிடையாது. இல்லாமல் இருக்கிற சாரீஸில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரலாம். லேஸ் ரெடிமேடாகவும் கடையில் விற்கிது, அதை வாங்கி நம்ம அட்டாச் பண்ணலாம். நம்ம பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அது அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இது செகண்ட் லேயர் முடித்து தேர்ட் லேயரில் பாருங்கள். திருப்பி அதே மாதிரி ஃபஸ்ட்டையும் செகண்டோட ஹாஃபையும் எடுத்து ரோல் பண்ணி நாட் போடணும். அதுக்கடுத்து செகண்டோட ஹாஃபையும் தேர்டோட ஃபுல்லையும் எடுத்து ஒரு நாட் போடணும். நீடில் உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணால் தான் அது வந்து எவ்வளோ தூரம் நமக்கு நாட் தேவையோ, எந்த இடத்துல நமக்கு நாட் பர்ஃபெக்டாக தேவையோ அந்த இடத்துல நாட் போட முடியும். ஃப்ரீ ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாட் வந்து ப்ராப்பராக நிற்காது, அன்ஈவனாக இருக்கும், உங்களுக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கும். சாரியில் வந்து கார்னர்ஸை ஃபோல்டு பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பீக்கோ போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் த்ரெட் எடுத்து உள்ளே விட்டு நம்ம லாக் பண்ணியிருக்கோம். லாக் பண்ணது ஜரி த்ரெட் வச்சு மிஷின் அந்த நீடில் இருக்கு இல்லையா, ஹெம்மிங் நீடில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக.